சிவாஜி முரசு நேயர்களே வணக்கம். தேவர் மகன் திரைப்படம் வெளிவந்த சமயம் கல்கி இதழ் நடிகர் திலகத்தை கண்டு எடுத்த பேட்டி. பேட்டிக்கு முன் கல்கி எழுதிய முன்னுரை இதோ. போக் ரோடு சிவாஜியின் பிரம்மாண்டமான வீடு. முதலில் கல்கிக்காக செவ்வாய்க்கிழமை காலையில் நேரம் கொடுத்திருந்த சிவாஜி கணேசன் பின்னர் அதை புதன்கிழமைக்கு மாற்றிவிட்டார். புதன்கிழமை காலை அவர் வீட்டுக்குள் நுழைந்த போது நம்மை அன்புடன் வரவேற்ற சிவாஜி, என் தம்பி தவறிவிட்ட நாள் செவ்வாய்க்கிழமை, எனவே செவ்வாய் என்று நான் விரதம் பட்டினியா கிடக்கிற தினத்துல பேட்டி கொடுத்தா ஃப்ரீயா பேச வசதியா இருக்காது, அதனாலதான் உங்களை இன்னைக்கு வர சொல்லிட்டேன் என்று விளக்கம் அளித்தார். வெள்ளை வேட்டி, கதர் சட்டை, நெற்றியில் பளிச்சென்று விபூதி பட்டை, தலையில் லேசாய் நரை, நாம் சினிமாவில் பார்த்து பழகிவிட்ட அதே கம்பீரம். லேசாய் கடைத்தபடி சிவாஜி பேச ஆரம்பித்தார். கல்கி நிருபர் கேட்ட முதல் கேள்வி, தேவர் மகன் கதைய உங்ககிட்ட சொன்ன போது உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? நடிகர் திலகத்தோட பதில், கதையை என்கிட்ட சொன்னப்ப ரொம்ப நல்ல கதை அப்படின்னு உடனேயே கமலகிட்டு சொன்னேன். நல்ல சப்ஜெக்ட், துணிச்சலான முயற்சி, நகர்ப்புறத்துல வாழறதால ரொம்ப நாகரீகம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களை விட இதுல உங்களையும் சேர்த்திருக்கேன், என்னையும் விட்டுடல. தென்னகத்துல இருக்கிற விவசாய மக்களும் சிறுகுடி மக்களும் அவங்க தேவர் இனத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி இந்த படத்தோட அவங்க தங்களை வெகு இயல்பாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிடுறாங்க. கதைய சொன்னவுட நீங்க நடிக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிச்சீங்களா? நான் எங்க ஒத்துக்கிட்டேன், வேணாம்னு சொன்னேன். அதுக்கு என்ன காரணம்? அவங்கள இளைஞர்கள், ஐ ஆம் ஓல்டு மேன், ரிட்டையர்டு மேன், எனக்கு அவங்க மாதிரி எல்லாம் ஆக்ட் பண்ண தெரியாது. அவங்க டெக்னிக் வேற. அவங்க ஸ்கூல் ஆஃப் ஆக்டிங்க்கும் என்னோட ஸ்கூல் ஆஃப் ஆக்டிங்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்ன போடாத, உனக்கு நான் ஒத்து வர மாட்டேன், வேற யாரையாவது அந்த ரோலுக்கு போடு அப்படின்னு நான் சொன்னேன். இல்ல, நீங்க தான் இந்த ரோலுக்கு ரொம்ப பொருத்தமானவர்னு சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்தினா கமல். நம்ம வீட்டிலையும் பிள்ளைங்கள்லாம் சொன்னாங்க, நானும் சரின்னுட்டேன். கல்கி நிருபர் கேட்ட அடுத்த கேள்வியான, முதல் மரியாதைக்கு பின்னால மீண்டும் உங்களோட அற்புதமான இயல்பான நடிப்பை பார்க்க முடிஞ்சது. இதற்கு நடிகர் திலகம் சொன்ன பதில், நான் எங்க ஆக்ட் பண்ணினேன், சும்மா வந்துட்டு போனேன், அவ்வளவுதான். நடிச்ச மாதிரியான எண்ணமே எனக்கு வரல. ஒரு 10 நாள் நம்ம சம்மந்தி வீட்டுக்கு போய் இருந்துட்டு வந்த ஃபீலிங் தான். பிள்ளைங்கெல்லாம் தான் சொல்றாங்க, அண்ணே பிரமாதமா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு. அட மடையனுங்களா, நான் ஆக்டே பண்ணலைடா. சில வினாடிகள் அமைதியாக இருக்கிறார். இப்பதான் ஒன்று புரியுது எனக்கு, ஆக்ட் பண்ணாம இருந்தாலே நல்லா இருக்கும் போல. நடிகர் திலகம் உறக்க சிரிக்கிறார். கல்கி நிருபரின் அடுத்த கேள்வி, பெரிய தேவர் கதாபாத்திரத்தில் நீங்கள் நடித்ததற்கு, சாரி உங்கள் கருத்துப்படி வந்துவிட்டு போனதற்கு இன்ஸ்பிரேஷனாக யாராவது தேவர் இனத்தைச் சேர்ந்த பிரமுகரோ தெரிந்த பெரியவரோ இருந்தார்களா? நடிகர் திலகத்தின் பதில், அப்பறம் நடிக்கணும்னா பெரியவாளை போய் பார்க்கணும். பேரிஸ்டர் ரஜினிகாந்த் மாதிரி நடிக்கணும்னா டிவிஎஸ் கிச்சாவை போய் பார்க்கணும். நான் தேவர், என் அப்பா தேவர், என் மகனும் ஒரு தேவர். அப்படி இருக்கும்போது பெரிய தேவர் ரோடுக்கு நான் ஏன் இன்னொருத்தரை போய் பார்க்கணும்? இதோ கட்டியிருக்கேன்னு இதே வேட்டி வெள்ளை சட்டை, படத்துக்காக பெருசா நிஜமேச வளர்த்துக்கிட்டேன். தட்ஸ் ஆல். கல்கி நிருபரின் கேள்வி, இளம் வயதிலேயே பல முதிய வேடங்களை ஏற்று திறமையை காட்டியவர் நீங்கள். இப்போது வயதான பிறகு ஒரு முதிய கேரக்டரில் வந்தீர்கள். இப்போதைக்கும் அப்போதைக்கும் என்ன வேறுபாட்டை உணர்கிறீர்கள்? நடிகர் திலகத்தின் பதில், என்னால செய்ய முடியுங்கிற நம்பிக்கையில அப்ப வயசான ரோல்களை கொடுத்தாங்க, நானும் கஷ்டப்பட்டு நடிச்சேன். இப்ப கஷ்டப்பட வேண்டாம், ஆக்ட் பண்ணவே வேண்டாம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, பலவிதமான வேடங்களை நடிக்கிறது எனக்கு புதுசே இல்லை. 8 வயசுல நாடகத்துல நடிக்க ஆரம்பிச்சேன், அதுதான் எனக்கு குருகுலம். எனக்கு நீளமா முடி இருக்கும், அவுத்து விட்டா கால் வர புரளும், அத்தனையும் ஒரிஜினல் முடி, சவுரி இல்லை. சீதையா நடிச்சிருக்கேன், பரதனா நடிச்சிருக்கேன், சூர்பனகையா கூட நடிச்சிருக்கேன். அவ்வளவு ஏன் ஆள் வரலைன்னு தசரதனா கூட நடிச்சிருக்கேன். அதுதான் நமக்கு உரம். இன்னைக்கு நடிக்கவே அவசியம் இல்லை. சொக்கலிங்க பாகவதர்கிட்ட போய் கிழவன் மாதிரி நடிங்கன்னா சொல்றாங்க. இன்னைக்கு நடிக்க வர்ற பெண்கள் சில பேர்கிட்ட பொம்பளை மாதிரி நடிமா அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலைமை இருக்குங்கிறது வேற விஷயம். நடிகர் திலகம் சிரிக்கிறார். கல்கி நிருபரின் அடுத்த கேள்வி, பல சீனியர் டைரக்டர்களுடன் இணைந்து பணிபுரிந்திருக்கிறீர்கள். இளைய தலைமுறை இயக்குனர் பரதனுடன் பணியாற்றிய போது ஏதாவது வித்தியாசத்தை உணர்ந்தீர்களா? நான் நடிச்சு காமிச்சதும் கொஞ்சம் குறைச்சுக்குங்க இந்த இடத்துல.
இங்க கொஞ்சம் எக்ஸ்பிரஷன் கொடுங்க அப்படின்னு முகபாவங்களை கூட்டவோ குறைக்கவோ சொல்வார். அவர் வேலையை அவர் கச்சிதமா செஞ்சு நல்ல ரிசல்ட் கொடுத்திருக்கிறார். கல்கி நிருபரின் கேள்வி: தேவர் மகன் படத்தில் நடித்திருக்கும் மற்றவர்களை பற்றி நடிகர் திலகத்தின் பதில்: சின்ன சின்ன கேரக்டர்களுக்கு கூட முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருக்கான் கமல். கை வெட்டுப்பட்டு ஒரு பையன் வருவானே, அவன் கூட என்ன அசத்தி புட்டான். எனக்கு அண்ணனா ஊனமற்ற ரோலில் வர்ற காக்கா ராதாகிருஷ்ணன் அருமையான செலக்ஷன். நல்லா மீசை கீசையெல்லாம் வச்சுக்கிட்டு அசல் எங்க வீட்டு பையங்க மாதிரியே. யார் அந்த தம்பி? கல்கி நிருபர் சொல்கிறார். நாசரத்தான சொல்றீங்க? ஆமா ஆமா, நம்மளை விட அசல் தேவர் வீட்டு பையன் போலவே இருக்கான். அப்புறம் இஞ்சி இடுப்பழகா சிவாஜியை பாடி காட்டுகிறார். பாட்டை எனக்கு டேப்ல போட்டு காட்டுனாங்க. நான் ஒரு கிராமத்து பொண்ணை கற்பனை செஞ்சு அந்த பொண்ணு இஞ்சி இடுப்பழகா மறுபடி பாடுகிறார். பாடுறதா போல நான் நினைச்சு பார்த்தேன். நாமளும் பொம்பளை வேஷம் போட்டிருக்கோம்ல. என் கற்பனை கிராமத்து பொண்ணை விட படத்துல வர்ற பொண்ணு ரேவதி நல்லா நடிச்சது. அது நடிச்சுக்கிட்டு வந்ததும் சபாஸ், இப்படித்தான் நடிக்கணும்னு தட்டி கொடுத்தேன். கல்கி நிருபரின் கேள்வி: கமலை பற்றி ஒண்ணுமே சொல்லாம நடிகர் திலகத்தின் பதில்: சொல்லாம இருக்க முடியுமா? கமலை பத்தி சொல்றது நம்ம பையன் பிரபு பத்தி சொல்ற மாதிரி. அவன் தம்மா துண்டு அபிநயம் பிடிக்கிறார். பையனா இருந்தப்ப இருந்து எனக்கு தெரியும். நீங்க உட்கார்ந்து இருக்கீங்களே, இதே இடத்துலதான் அவன் அப்பா சீனிவாசன் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பார். நான் இப்ப உட்கார்ந்து இருக்கிற இதே இடத்துல உட்கார்ந்து அவரோட பேசுவேன். கமல் பையன் என் மடியிலேயே தான் உட்கார்ந்து இருப்பான். நான் பிரபுவை தூக்கினதை விட கமலை தூக்குனதுதான் ஜாஸ்தி. நான் கிழவன், என்னை விடு. அவன் இளைஞன், குட் லுக்கிங் ஃபெலோ, வெரி கிரேட் ஆக்டர். பெரிய தேவர் செத்தவனால அவர் மாதிரியே அவரோட நாட்களில் வந்து உட்கார்ற தோரணை நான் ரொம்ப ரசிச்சேன். அவன் நல்ல டெக்னீஷியன், டான்சர், சிங்கர், ரைட்டர். அப்புறம் வாட் நாட், அவனுக்கு இந்த படத்தை எடுக்கிற போது நிறைய கஷ்டங்கள், நிறைய பணம் செலவழிச்சு எடுத்திருக்கான். செலவு பண்றது பெருசு இல்ல, அதுக்கேற்ற ரிசல்ட் கிடைக்கணும். கிடைச்சிருக்கு. இதுல ஒரு இளைஞன் தன்னந்தனியா நின்று இத்தனை பெரிய முயற்சி பண்ணியிருக்கான். அவனை தாராளமா பாராட்டலாம். அந்த பாராட்டு இன்னும் பல முயற்சிகளை வெற்றிகரமா சாதிக்க அவனுக்கு உதவி பண்ணும். இத்தனை பெரிய விஷயத்தை படம் எடுக்கிற போது ஏதாவது ஒரு சீன்ல குறுக்கால நடந்து போகணும்னு என்கிட்ட கேட்டிருந்தா கூட கமலுக்காக தயங்காம அதை செஞ்சிருப்பேன். போற்றி பாடடி வெண்ணேன்னு கமலை போட்டணும் போல இருக்கு. கல்கி இதழுக்காக நடிகர் திலகம் அளித்த பேட்டி இது. நடிகர் திலகத்தின் பெரிய தேவர் கதாபாத்திரம் பற்றி பாலு மகேந்திராவின் கருத்து: தனது சுய பர்சனாலிட்டியை அல்லது தான் விரும்பியோ விரும்பாமலோ உருவாக்கிவிட்ட ஸ்கிரீன் பர்சனாலிட்டியை முழுவதுமாக களைந்துவிட்டு தான் ஏற்று நடிக்கும் கதாபாத்திரமாக அந்த கதாபாத்திரத்தின் பர்சனாலிட்டியாக நம்பத்தகுந்த வகைகளில் மாற்றி காண்பிக்கும் அந்த கூடு விட்டு கூடுவாயும் மாயாஜாலத்தை சில நடிகர்களால் தான், அதுவும் சில சமயங்களில் தான் செய்து காண்பிக்க முடிகின்றது. கதாசிரியர் கமல் அவர்களால் வெகு இயல்பாகவும் முழுமையாகவும் படைக்கப்பட்ட அந்த தகப்பனார் கதாபாத்திரம் பரதன் என்ற கைதேர்ந்த இயக்குனர் துணையோடு சிவாஜி என்கின்ற அந்த புடம்போட்ட கலைஞனால் இமாலய நுனிகளை தொட்டிருக்கின்றது. சிவாஜி அவர்களின் சிகரங்களை பற்றியல்ல, இந்திய சினிமாவின் நடிப்பு உச்சங்களை பற்றி பேசும் பொழுது தேவர் மகன் சிவாஜியின் நடிப்பும் நிச்சயம் பேசப்படும். இது அவருக்கும் கமலுக்கும் பரதனுக்கும் மட்டுமல்ல, தமிழுக்கும் பெருமை. இவ்வாறு பாலு மகேந்திரா அந்த பெரிய தேவர் கதாபாத்திரத்தை பற்றி கல்கி இதழில் விவரித்துள்ளார்.